ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்று பார்ப்பது புதினா சட்னி. புதினா சட்னி செய்வது எப்படி என்று நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப் இப்போது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது. இந்த ஆப்பை பயன்படுத்தி நமக்கு தேவையான மளிகை பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளலாம். இந்த ஆப்பில் அனைத்து விதமான மளிகை பொருட்களும் கிடைக்கும். மிக சரியான நேரத்தில் டெலிவரியும் செய்யப்படும். நாம் புதினா சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள் பற்றி தெளிவாக பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 பச்சை மிளகாய், தேங்காய் சிறிதளவு, 150 கிராம் சின்ன வெங்காயம், ஏழு பல் பூண்டு தோல் உரித்தது, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, புதினா 1 கட்டு, நாம் இப்போது அடுப்பை பற்ற வைத்து ஒரு கடாய் வைத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிய பிறகு எண்ணெய் சூடேறிய பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை சேர்த்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அதன் பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்க வேண்டும். இதில் நாம் எடுத்து வைத்துள்ள 5 பச்சை மிளகாவை 2ஆக நறுக்கி சேர்த்து கொள்ள வேண்டும். சிறிதளவு உப்பு சேர்க்க வேண்டும். சேர்த்து பொன்னிறமாக வறுத்த பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள புதினாவை நன்றாக க்ளீன் பண்ணிய பிறகு நாம் புதினாவை சேர்த்து சிறிது நேரம் வதக்க வேண்டும். வதக்கிய பிறகு நாம் அடுப்பை அணைத்த பிறகு நாம் வைத்துள்ள தேங்காவை சேர்த்து கொள்ள வேண்டும். இது நன்றாக ஆறிய பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நன்றாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அரைத்து எடுத்தால் நமக்கு தேவையான புதினா சட்னி ரெடி.